3-in-1 senior living apartment. 1. Senior citizen கான perfect senior living. Number 2. Small investment, big appreciation. 3. உங்க பசங்களுக்கு ஃபியூச்சர்ல நல்ல ரெண்டல் இன்கம் தரப்போற ப்ராப்பர்ட்டி. ஸ்டெப் ஸ்டோன் ஆலம் இன் பொள்ளாச்சி நியர் கோவை. சார், அரசுக்கு எதிராக புதிய தலைமுறை சேனல் வந்து செய்தி வெளியிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால வந்து அந்த சேனலை வந்து பிளாக் அவுட் பண்ணதாகவும் ஏதோ ஒரு விதத்தில் புதிய தலைமுறையை நட்டப்படுத்தணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்க வந்து தாவைக்கா நியூஸை போட்டாங்களா இல்லை முதல்வருடைய நியூஸை தவிர்த்தாங்களா, அதை தவிர்த்துட்டு வேற எதை போட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இதை வந்து செய்திருக்கக்கூடாது. முந்தானேத்து வந்து சனிக்கிழமை வந்து ரேட்டிங் வந்திருக்கும். அந்த ரேட்டிங்கில் வந்து திருவாரூர் அண்டு நாகப்பட்டினத்தோட ரேட்டிங் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஆட்சியாளர்களுக்கு வயிற்று உரமையாக கிடைக்கும்ல. விஜய்க்கு ஆக்சுவலாக கெயின்னு பார்க்குறீங்களா சார்? தமிழ்நாடு அரசு இவங்க வந்து வேணும்னே விஜய் வந்து ஒரு வளர்த்து விடுற மாதிரி செயலாக இருக்கா சார்? இவர்கள் கட்டமைக்கிற ஒரு ஒரு தவறான பிம்பம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. விஜய் மீது இவங்க கட்டமைக்கிற பிம்பத்தை எல்லாம் மக்களுக்கே இப்போனா நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்க. எப்போ எல்லாம் ஆளுநர் தமிழக முதல்வர் சண்டை வருதோ அப்போ எல்லாம் வேற ஒரு இஷ்யூ இங்கே இருக்கும். ஓகே, அந்த இஷ்யூவை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு இவங்க ஆளுநரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஃபைன் டைம் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு ஃபெலிக்ஸ் ஜெரால்ட் அவர்கள். வாருங்கள், அவரிடம் அரசியல் சார்ந்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். வணக்கம் சார். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன் சார். குண்டு வெடிப்புன்ற செய்தியெல்லாம் பார்த்தா இப்பெல்லாம் ஓகே தானே சார்? ஓகே தான் சார். அரசுக்கு எதிராக புதிய தலைமுறை சேனல் வந்து செய்தி வெளியிட்டதா ஒரு தகவல் வந்திருக்கு. இதனால வந்து அந்த சேனலை வந்து பிளாக் அவுட் பண்ணதாகவும், அதாவது வரிசையிலேருந்து வேற இடத்துக்கு மாற்றி வச்சதாகவும் ஒரு தகவல் வந்திருக்கு. பாஜகவினர் வந்து குற்றச்சாட்டு வச்சிருக்காங்க. இது வந்து கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்ற செயலும் அந்த குற்றச்சாட்டு முன்வைக்கிறாங்க. இது எப்படி சார் பார்க்குறீங்க? இல்லை, வந்து தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 2,10,00,000 வீடுகளில் தொலைக்காட்சி பெட்டி இருக்குது. அதிகமாக தொலைக்காட்சி டபுள் டிவி ஹோம்ஸ்னு சொல்லுவாங்க. ஒரே வீட்டில் 2 தொலைக்காட்சி இருக்கிறதும் தமிழ்நாட்டில் தான் ரொம்ப அதிகம். இப்போ தொலைக்காட்சி பெனிட்ரேஷன் அதிகமாக உள்ள மாநிலங்களில் தமிழ்நாடு வந்து ரொம்ப முக்கியமான மாநிலம். இதில் வந்து அரசு கேபிள் அப்படின்றதுலேருந்து புதிய தலைமுறை எடுத்திருக்காங்க. ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வருதுன்றாங்க, ஒரு சில டிஸ்ட்ரிக்டில் வரல அப்படின்றாங்க. வாட் எவர் இட் இஸ், ஏதோ ஒரு விதத்தில் புதிய தலைமுறையை நட்டப்படுத்தணும், அதுதான் அவங்களுடைய நோக்கம். அவங்க வந்து தாவைக்கா நியூஸை போட்டாங்களா இல்லை முதல்வருடைய நியூஸை தவிர்த்தாங்களா, அதை தவிர்த்துட்டு வேற எதை போட்டாங்களா அப்படின்றது அவங்களுக்கு தான் தெரியும். பட் இதை வந்து செய்திருக்கக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து விஜய்யோடைய அந்த கடந்த திருச்சி பொதுக்கூட்டம் சொல்ல முடியாது, அந்த கேம்பெயின் பிரச்சாரத்தை பார்க்கும்போது அதுதான் இதுவரையும், அதாவது இப்போ நான் சொல்றது போன சனிக்கிழமையுடைய அதாவது திருவாரூர் நாகப்பட்டினம் அந்த ரேட்டிங் வந்து நேற்று வந்திருக்கும். ஓகே, டிஆர்பி. ஆமாம், அது பார்க்கோடைய ரேட்டிங் சொல்லுவாங்க. அது போன சனிக்கிழமை வந்திருக்கும். அதுதான் அதை நமக்கு எவ்வளோ வந்துச்சுன்னு எனக்கு தெரியல. ஆனால் திருச்சி ரேட்டிங் வந்து கிட்டத்தட்ட 3 கோடி பாப்புலேஷன் பார்த்த மாதிரி வருது. ஓகே, அதாவது அது வந்து சத்தியம், பாலிமர், தமிழ் நியூஸ், பிடின்றது புதிய தலைமுறை, நியூஸ் 18, தந்தி டிவி அண்ட் சத்தியம் தொலைக்காட்சி, இதெல்லாம் 5-6 சேனல் சேர்க்கும்போது 3 கோடி பேர் அதை உட்காந்து பார்க்குறாங்க. அப்போ மக்கள் வந்து எதை விரும்புகிறாங்க அப்படின்றது, விஜயோட ரீச், விஜயோட பெனட்ரேஷன் எவ்வளோ இருக்குது அப்படின்றது ரேட்டிங்கில் தானே தெரியும். முதல் வாரம் ரேட்டிங் வந்தது. அதை வந்து அதாவது நான் சொல்கிறது திருச்சி கேம்பெயினுக்கு ஒரு ரேட்டிங் வந்தது. முந்தானேத்து வந்து சனிக்கிழமை வந்து ரேட்டிங் வந்திருக்கும். அந்த ரேட்டிங்கில் வந்து திருவாரூர் அண்டு நாகப்பட்டினத்தோட ரேட்டிங் வந்திருக்கும். இதெல்லாம் பார்த்தா ஆட்சியாளர்களுக்கு வயிற்று உரமையாக கிடைக்கும்ல. என்னடா இப்படி பார்க்குறாங்களே மக்கள், நம்ம கூட்டம் ஒரு பக்கம் பார்த்தா வீட்டில் இருந்தே இவ்வளோ பேர் கலக்கிட்டு இருக்காங்களே, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்றத அவங்க யோசிச்சிருப்பாங்க. அதனால லைட்டாக ஒரு கேபிளை பிடுங்கு அப்படின்றத இப்போ இதை பார்த்தோம்னா பாலிமருக்கு கேபிள் டிவியில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. தே ஆர் பேசிக்கலி கேபிள் டிவிலேருந்து வந்து தான். அடுத்தது நியூஸ் தமிழ் 24/7 ஒரு கேபிள் டிவி எல்லாம் சேர்ந்து வச்சு ஆப்ரேட்டர்ஸ்லாம் நடத்துகிற ஒரு சேனல். ஸோ அவங்களும் கேபிள் டிவியில் இப்போ அவங்க எடுத்தாங்கன்னா இவங்களோட சேனல்லாம் அவங்க பிடிக்கி விட்ருவாங்க. அப்போ இதில் வந்து தந்தி, புதிய தலைமுறை, சத்தியம், இவங்க தான் கேபிள் டிவி இல்லாத ஒரு சேனல்களாக இருக்காங்க.
அப்போ இவங்கள பிடிங்கி விடுறதுக்கு ஃபஸ்ட்டு இதை பண்ணி பார்ப்போம், எல்லாருக்கும் பயம் வரட்டும், அடுத்தது நீ வந்து விஜயெல்லாம் காட்டக்கூடாது, எங்களை தான் காட்டணும் அப்படின்ற மாதிரி ஒரு மெசேஜை கொடுத்துருக்காங்க அப்படின்றது தான் நான் புரிஞ்சுக்கிறேன். பட் இட்ஸ் அ லாஸ் ஃபார் புதிய தலைமுறை. ஆனால் ஒரு நாள் ரேட்டிங் போனாலே எவ்வளோ வருமானம் போயிடுதுல்ல, அவங்க அந்த ரேட்டிங் வச்சு தானே வந்து சம்பாதிக்க முடியும். சார் இது வந்து விஜய்க்கு ஆக்சுவலாக கெயின்னு பார்க்குறீங்களா சார்? தமிழ்நாடு அரசு இவங்களை வந்து வேணும்னே விஜய் வந்து ஒரு வளர்த்து விடுற மாதிரி செயலாக இருக்கா சார் இது? ஆமாங்க, ஒரு நெருக்கடியை எப்படி ஒரு தலைவன் எதிர்கொள்கிறான்றதை பொறுத்து தானே. அப்போ மக்கள் இன்னைக்கு வந்து நீங்கள் 1000 பொய் பரப்புரை பண்ணால் கூட மக்கள் யார் பக்கம் நிற்கிறாங்க? விஜய் பக்கம் தான் நிற்கிறாங்க. கூட்டம் அதுக்கே போகுதே. ஸோ எந்த விதத்திலையும் அது வந்து இந்த இவர்கள் கட்டமைக்கிற ஒரு தவறான பிம்பம் வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. ஓகே, விஜய் மீது இவங்க கட்டமைக்கிற பிம்பத்தை எல்லாம் மக்கள்கிட்டே இப்போனா நீங்கள் போய் சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆதரவாக எடுத்துகிட்டு போயிட்டே இருக்காங்களே. ஆனால் இதுமே வந்து மீடியாக்கள் நீங்கள் ஒழுங்காக இருங்க, விஜய் காட்டினீங்கன்னா உங்களுக்கும் இந்த நிலைமை தான். ஆனால் பட் அவங்க வந்து 15% தான் இருக்கிறாங்க. அது இன்றைக்கி வந்து அரசு கேபிள் வந்து ஒரு 15 லட்சம் கனெக்ஷன் இருக்கலாம் அதிகபட்சமாக. அந்த 15 லட்சம் கனெக்ஷன் வந்து பெருசாக புதிய தலைமுறையை பாதிக்காட்டியும் கூட, ஆனால் அவங்களுடைய ரேட்டிங்கில் ஒரு 15% குறைஞ்சிரும்ல. ஆமாம் சார். ஸோ இன் அ வே இட்ஸ் அ த்ரெட் டு த டெலிவிஷன் சேனல். முன்னாடி யூடியூப் சேனல்கள்லாம் வந்து மிரட்டியிருந்தாங்க, கேஸ் போடுறது, உள்ளத்துக்கு போடுறது, இப்படிலாம் பண்ணியிருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து டெலிவிஷன் சேனலுக்கு நிறைய கை வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க சார். அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து அமைச்சராக இருந்தால் அந்த சாட்சியங்களை கலைக்கலாம் அப்படின்ற மாதிரி சுப்ரீம் கோர்ட் ஒரு சொல்லியிருந்தாங்க, டைரக்ட் சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உரிய மனுவை தாக்கல் செஞ்சால் செந்தில் பாலாஜி மீண்டும் ஒரு அமைச்சராகலாம்னு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லியிருக்காங்களே சார். மினிஸ்டர் ஆகலான்னு சொல்ல, நீங்கள் வந்து இன்னொரு மனுவை தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்களே வந்து, அதோட அவுட்கம் வந்து எப்படி வரப்போகுதுன்னு அவங்களே சொல்ல. நீ வந்து வேறு வழியில் ஏதாவது ஒன்று நீங்கள் வந்து இந்த சாட்சியங்களை கலைக்கிறதுக்கு முயற்சி பண்ணிங்கன்னா எல்லா பையிலையும் கேன்சல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரெண்டாவது வந்து ஆக்சுவலாக அந்த வழக்கு எதுக்கு போட்டிருக்காங்கன்னா, ஏற்கனவே இருந்த நீதியரசர் அபய் எஸ் ஓகா அவர் வந்து இந்த செந்தில் பாலாஜியை பற்றி ஒரு சில விமர்சனங்களை எழுதிடுறாரு, ஒரு விமர்சனங்களில் சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த விமர்சனங்களை நீக்குங்க அப்படின்றது தான் இந்த மனுவோடைய ப்ரேயர். அந்த ப்ரேயரில் நீதிபதி கேட்குங்க, ஏன் அவர் ரிட்டையர்ட் ஆகிறது வரையும் வந்து ரிட்டையர்ட் ஆன பிறகு வரீங்க, அவர்கிட்ட இருக்கும்போதே வந்திருக்க வேண்டியதுன்னு அப்படின்ற ஒரு கொட்டம் வச்சுருக்காங்க. கொட்டம் வச்சு இதை கேட்டிருக்காங்க. அதனால் இவர்கள் வந்து அந்த ஒரு ஃப்ரெஷ் பெட்டிஷனாக போடுவாங்க. இதில் கொண்டு வர முடியாது, நீங்கள் ஃப்ரெஷ் பெட்டிஷனாக போடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரெஷ்ஷாக இவங்க போட்டோம் பார்ப்போம். அநேகமாக உச்சநீதிமன்றம் அதற்கு அனுமதி அளிக்காது அப்படின்னு தான் நினைக்கிறேன் நான். ஏன்னா எலெக்ஷன் வேறு வந்துருச்சு. இப்போ மீண்டும் இவர் வந்து அமைச்சர் ஆனார்னா இன்னும் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பார் சார் கரூரில். இப்போ அவர் பவர்லெஸ்ஸாக இருக்காருன்னு யார் சொன்னது? இப்போயும் பவர்ஃபுல் தான் அவர். ஏங்க முதல்வர் அப்படி பாராட்டுறாருங்க அவர். அப்போ எப்படி பவர்லெஸ்ஸாக இருப்பார் அவர்? சார் மீண்டும் வந்து கவர்னருக்கும் சிஎம்க்கும் ஒரு மோதல் போக்கு அதிகமாக இருக்குன்ற மாதிரி தான் சார் செய்திகள் வருது. ஏன்னா தமிழ்நாடு எதற்கு போராடும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்டிருந்தாரு ஆளுநர் அவர்கள். சிஎம் அவர்கள் ஒரு அறிக்கையாகவே இந்திக்கு எதிராக போராடும், நீட்டுக்கு எதிராக போராடும், ஆளுநரின் விரோத போக்குக்கு எதிராக போராடும்னு ஒரு அறிக்கை விட்டுருக்காரு. நல்லா நான் கவனிச்சு பார்த்துட்டாங்க. எப்போ எல்லாம் ஆளுநர் தமிழக முதல்வர் சண்டை வருதோ அப்போ எல்லாம் வேற ஒரு இஷ்யூ இங்கே இருக்கும். ஓகே, அந்த இஷ்யூவை டைவெர்ட் பண்ணி விடுறதுக்கு இவங்க ஆளுநரை பயன்படுத்திக்கிறாங்கன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. அப்போ கவர்னரும் அதுக்கு அது துணையாக இருக்கிறாரு. லாஸ்ட் இயர் இப்போ இந்த போன அசம்பிளி செஷனில் தமிழ் தாய் வாழ்த்து பாரும்போது பட்டு இறங்கி போகிறாரு, எழுச்சி போகிறாருன்னு நினைக்கிறேன். ஓகே, இது அதுக்கு முன்பெல்லாம் உட்காந்துருந்தாரு. அப்போ வேற ஒரு இஷ்யூ போயிட்டு இருந்தது. இந்த அண்ணா யூனிவர்சிட்டி பிரச்சனைகள்லாம் போயிட்டு இருக்கும்போது இவர் எழுந்திரிச்சு போய் அது சர்ச்சையாக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. ரொம்ப ரொம்ப பழைய டெக்னிக்கா இது மக்கள்கிட்ட எடுப்படாது. 2 பேரும் என்ன சண்டை போட்டுக்கிட்டு இருங்க ஒரு பக்கமா, நாங்கள் வேற பக்கம் போகிறோம்னு மக்கள் வேற பக்கம் போயிடுவாங்க. இது வந்து டைவர்ஷனல் டாக்டிக்ஸ் தானே? அவ்வளோதான், டென்ஷன் டைவர்ஷன் தான் சார். அண்மை காலமாக வந்து எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களோட செயல்பாடுகள் வந்து சிறப்பாக இருக்கிறதா சொல்கிறாங்களே சார், எப்படி சார்? இல்லைங்க, அது வந்து 1 வீக்கில் நம்ம நீங்கள் ஜட்ஜ் பண்ணிட முடியாது. இங்கே ஒரு மிகப்பெரிய அமைதி இருக்குது. ஆமாம், அந்த அமைதிக்கு நடுவில் எடப்பாடி பேசுகிறாரு. அதனால் அவர் குரல் கொஞ்சம் சத்தமாக கேட்குது. அதனாலேயே அது வந்து அவர் வந்து ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திட்டார் அப்படின்லாம் நம்ம சொல்லுவோம். இப்போதைக்கு இந்த அமைதிக்குள்ள ஒரு சத்தம் கேட்டால் அது வந்து எல்லாருமே அமைதியாக இருக்கும்போது ஒரு சத்தம் கேட்டால் அது ரொம்ப பெரிய சத்தம் மாதிரி கேட்கும்ல, அப்படிதான் அது. இதனால இவரோட ஆதரவுனால தாவிகா கூட கூட்டணி வரலாம் அப்படின்ற மாதிரியும் பேச்சுக்கெல்லாம் வருது. இல்லைங்க, அது வாய்ப்புகள் மிக மிக கம்மி. என்னைக்கு இவங்க வந்து திமுக ஒரு நரேஷனை செட் பண்ணுறாங்க இல்லையா, பாஜக வந்து அப்படியே விஜயை வந்து குழந்தை மாதிரி தத்தெடுத்துட்டு அப்படியே கபலீகரம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு, அது எப்படி தன்னுடைய கொள்கை எதிரி பாஜகன்னு டிக்ளேர் பண்ண பிறகு எப்படி வந்து அங்கே போய் சேர முடியும்? ரெண்டாவது, அங்கே போய் சேருவதற்கான தேவை என்ன இருக்குது? நான் சொன்ன 3 கோடி
பாப்புலேஷன் ரேட்டிங்ட்டு எதுக்கு விஜயோட திருச்சி பரப்புரைக்கு 3 கோடி பாப்புலேஷன் ஹவ் சீன் த டெலிவிஷன் அலோன். ஓகே, அது பாப்புலேஷன் லிட்ரலாக 3 கோடி. இப்போ அதில் கொஞ்சம் இப்போ நான் வந்து ஒரு 4 நிமிஷம் ஸ்பெண்ட் பண்ணாலே அந்த நிகழ்ச்சியில் ஒரு 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 பாயிண்ட் ஏறிடும். பட் எதுக்கு சொல்கிறேன்னா, இது வந்து ஒரு தமிழ்நாட்டு மக்களுடைய மூடை காட்டுதில்ல. இப்போ இவ்வளோ பேர் இருக்கும்போது நீங்கள் எதுக்கு பிஜேபி, உங்களுக்கு எதுக்கு ஏடிஎம்கே? நீங்கள் மறுபடியும் கேம்பெயினை தொடர்ந்து போங்க. தொடர்ந்து போனால் உங்களுக்கு வந்து உங்கள் பின்னாடி தானங்க மக்கள் இருக்காங்க. மக்கள் நிற்கும்போது உங்களுக்கு எது பிஜேபி? இவங்களுக்கு வேற வழி இல்லாமல் பொறாமையிலையும், அதாவது ஒரு ஒரு தோற்றுருவோமோ அப்படின்ற பயத்திலையும் விஜயை வந்து அமித்ஷாவோட கை குழந்தைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அது உண்மை கிடையாது இல்லை. விஜய் எப்படி போக முடியும்? ஏன்னா தொடர்ந்து பார்த்தீங்கன்னா திருமாவளவன் அவர்களாக இருந்தாலும் சரி, இவர் வந்து பாஜகவோட கைப்புலி முறை தான் செயல்படுறாரு. ஏங்க, திருமாவளவன் வந்து கமலஹாசன் என்ன சொன்னார்? பாஜகவுடைய கைப்புலின்னு தான் சொன்னார். பாஜக அவிழ்த்து விடப்பட்ட பாஜகவால் கிளம்பி இருக்க கமல் தான் சொல்லியிருந்தாரு. இன்னைக்கு கமல் எங்கே இருக்கிறாரு? திமுக. புரியுங்களா? அதனால் அதாவது முன்னாடி வந்து மது ஒழிப்பு மாநாடு திரும்ப அறிவிச்சார்ல, அறிவிச்சு இது திமுகவுக்கு எதிரானது தான், அதிமுகவையும் அழைப்போன்னு சொன்னோடனே அவரே வந்து சங்கிட்டாங்கல்ல. சரிங்களா? அது சொன்னது யாரு? அதே திமுக தான். ஸோ இன்னைக்கு வந்து அவர் வந்து திமுகவுடைய வாய்ஸாக அவர் பேசுகிறாரு. அதனால் இது வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. மக்கள் தேர் வெரி கிளியர். அவங்க மக்கள் எப்படி ஏற்றுப்பாங்க? சார், தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய அரசியல் நிகழ்வு குறித்து நம்ம நிறைய பேசணும் சார். அடுத்தடுத்த நிகழ்ச்சிகள் இன்னும் நம்ம டீட்டெயிலாக பேசலாம் சார். நன்றி சார். ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.